500 90,000 கோடி இலவசம். மதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்திலே கும்பகோணத்திலே கையிலே துண்டு வாயிலே விசில் பறந்து கொண்டிருக்கிற விசிலடிச்சான் குஞ்சுகளே, உங்களுக்கு உங்க அண்ணன் உங்க மூத்தவன் ஒரு கேள்வி எழுப்புற, இந்த 90,000 கோடியை எந்த பொருளாதாரத்திலிருந்து எடுப்பீர்கள் என்று சொல்லுங்கள். நான் விஜயை விமர்சிப்பதை விட்டுவிட்டு தாவே கவி நினைக்கிறேன். தல ரசிகன் தளபதி தொண்டு மாறிடுறேன், சீமான் தம்பி விஜய் ஃபேன் மாறிடுறேன். 90,000 கோடியை எந்த வருமானத்தில் எடுப்பீர்கள்? உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மயமா, தாராளமயமா, உலகமயமா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,60,000 கோடி கடனை எப்படி அடைப்பீர்கள் என்று யாராவது தாவேக்கால ஒளிஞ்சு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து சொல்லுங்க. நாளைக்கு சொல்லுங்க. 10,60,000 கோடி கடனுங்க. திமுக சரியில்லை, ஆமா சரியில்லை. அதிமுக சரியில்லை, ஆமா சரியில்லை. திமுக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதிமுக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. 5 லட்சம் கோடி கடனை 10,60,000 கோடி கடனாக திமுக மாத்திருச்சு, ஆமா மாத்திருச்சு. அப்போ பெண்களுக்கு 90,000 கோடி, கல்வியை இடைநிற்றல் என்றால் ஒரு குடும்பத்திற்கு 15,000 ரூபாய். 5 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க படிக்கிற மாணவர்கள் குறைந்தபட்சம் இடைநிற்றல் இல்லாமல் இருப்பதற்கு 15,000 சொல்றாரு. சரி, அது கணக்கு பண்ணா அது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வருது. 1,90,000 கோடி. அப்புறம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் 1,20,000 ரூபாய். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில்